ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரன் அகாடமி. வெரி குட் மார்னிங் டு ஆல். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன தொலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டாபிக் வைஸ் மேக்ஸ் கிளாஸில் நம்ம ஃபஸ்ட்டு டாப்பிக்காக எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎஃப் நம்ம பார்த்தீங்கன்னா பார்த்துட்ருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம மாடல் நம்பர் 6ல் அல்ஜிப்ராவை பேஸ் பண்ணி வரக்கூடிய சம்ஸை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றது தான் நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட 5 பார்ட் நீங்கள் பார்க்க நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் அதுக்கு நான் பிளேலிஸ்ட்டை கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நம்ம வீடியோ கிளாஸுக்குன்னு தனியாக செப்பரேட்டாக ஒரு சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். நம்ம அஃபிஷியல் டெலகிராம் சேனலில் கீழே பார்த்தோன்னா கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாலும் பிளேலிஸ்ட்டை பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ நம்ம பார்த்தோன்னா அந்த மாடல் 6 பார்க்கறதுக்கு முன்னாடி மாடல் 5 ஒரு 5 ஹோம்ஒர்க் சம் கொடுத்துருந்தேன். அதுக்குண்டான ஆன்சர் கீயை மட்டும் பார்த்துட்டு நம்ம மாடல் நம்பர் 6க்கு போயிடலாம். ஓகேவா? ஸோ 101, 126 மற்றும் 152 வகுக்கும் பொழுது முறையே 5, 6 மற்றும் 8 மீதியாக கொடுக்கும் மிகப்பெரிய எண் எதுன்னு கேட்குறாங்க. ஓகே, மிகப்பெரிய என்னதுன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி 24. அடுத்தது 8, 9, 12 ஆகிய எண்களால் வகுப்படும் மிகப்பெரிய 4 இலக்க எண் என்ன? இதுக்கும் ஆன்சர்னு பார்த்தா ஆன்சர் ஆப்ஷன் டி 9936. அடுத்தது 72 மற்றும் 108 ஆகிய எண்களால் மிகச்சரியாக வகுப்படக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 10152. அடுத்தது கடைசி கேள்வி, இரு எண்களின் கூட்டுத்தொகை 187, மேலும் அவற்றின் மீபே வா 17. இந்த நிபந்தனையை பூர்த்தி செய்யக்கூடிய ஜோடிகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தா ஆன்சர் ஆப்ஷன் சி 5. ஓகேவா? ஸோ இன்றைக்கு உண்டான டாபிக் பார்க்கலாம். ஸோ மாடல் 6 இதில் ஃபஸ்ட்டு கணக்கு என்ன கொடுத்துருங்க அப்படின்னா, இது எல்லாமே இந்த எக்ஸ் ஒய் வச்சு வரக்கூடிய கணக்குப்பா. ஓகேவா? இந்த எக்ஸ் ஒய் வச்சு தான் இப்போ ரீசெண்ட் டேஸில், அதாவது பார்த்தீங்கன்னா 2025, 26 ஏன்னா 24 எடுத்துக்கலாம். ஸோ இதில் இந்த லாஸ்ட் 2 இயர்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த எக்ஸ் ஒய்யை வச்சு, ஓகேவா, இன்டெரக்டாக எல்சிஎம் ஹெச்சிஎஃப் பேஸ் பண்ணி கொஷின்ஸ் தான் நிறைய கேட்குறாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் பார்க்கக்கூடிய எல்லாமே ரீசெண்ட் எக்ஸாமில் கேட்ட கொஷின் தான் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே ப்ரீவியஸ் கொஷின் தான். ஓகேவா? ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? A = 1, B = 2, C = 3, Z = 26 என கொண்டால் ஹெச்சிசிஎஃப்பின் மீசிமா என்பது எதற்கு சமம் அல்ல அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? என்ன அப்படின்னா, ஆல்பபெட் இருக்குது பார்த்தீங்களா, மொத்தம் 26 எழுத்து. அந்த 26 எழுத்துக்குமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு நம்பர்ஸை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதை நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, ஏக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3, 4னா டி, 5னா இ, 6னா எஃப், 7னா ஜி, 8னா ஹெச் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நான் என்ன பண்ணியிருக்காங்க, நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காங்க, நிமிஷங்க. ஓகே, எல்லாத்துமே என்ன பண்ணி நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்படின்னும் போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த நம்பர்ஸை வச்சு ஹெச்சிசிஎஃப்க்கு என்ன வேல்யூன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஏனா 1 அப்படின்னா ஹெச் என்ன வருது பாருங்க, 8. அடுத்து பாருங்க சிக்கு என்ன வருது பாருங்க, சிக்கு 3. அடுத்து பார்த்தீங்கன்னா எஃப்க்கு என்ன வருது பாருங்க, எஃப்ஜிக்கு 6. இந்த மூன்றுத்துக்கும் என்ன கேட்குறாங்க, மீசிமா நான் என்னது, எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகே, அப்போ இது மூணுத்துக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கலாமா? கண்டுபிடிச்சா என்ன வரும், ஃபஸ்ட்டு 3 ஆப்பில் போட்டோம் அப்படின்னா 8 வகுப்படாது, 1 3 3, 2 3 6. அது இப்போ 2ஆவில் போட்டோம் அப்படின்னா 4 2 8, 1 1 2. மீதி என்ன இருக்குது, 3 2 4 இருக்குது. இப்போ என்ன வரும், 3 2 6, 6னா 24. சரிங்களா? ஸோ அப்போ 24 வராது பார்க்க சொல்கிறாங்க. எதற்கு சமம் இல்லை? அப்போது இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஷனில் 24க்கு சமம் இல்லாத எதுன்றது கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ என்னென்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த லெட்டர்ஸ்க்கு உண்டான நம்பர்ஸை நம்ம பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணும்போது எதுக்கு 24 வரலன்றதை நம்ம பார்க்கணும். எதெல்லாம் 24 வரலையோ அதெல்லாம் ஆன்சர் இல்லைன்றதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது தான். ஓகேவா? இப்போ எக்ஸுக்கு என்ன நம்பர் கொடுத்தோம் பாருங்க, எக்ஸ் 24 தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இது கண்டிப்பாக வராது. அப்போ ஆப்ஷன் ஏ கிடையாது. ஏன்னா 24 வரக்கூடாது நமக்கு. அது பி ஆப்ஷன் பாருங்க, இ எவ்வளோ இருக்குது, 5. அப்போ இ பார்த்தீங்கன்னா 5 ப்ளஸ் எஸ் பாருங்க, எஸ் எங்கே இருக்குது, எஸ்டி 19. எஸ் 19. அப்போ ரெண்டுத்தையும் கூட்டினாலும் வரும், 5 + 19 பார்த்தா 24. இதுவுமே வருது. அப்போ இது கிடையாது ஆன்சர். அடுத்து சி பாருங்க, ஏ 1 ப்ளஸ் சி எவ்வளோ இருக்குது, 4 ப்ளஸ் ஹெச் எவ்வளோ இருக்குது, ஏசிஹெச். ஏசிஹெச் எவ்வளோ பாருங்க, ஹெச் 8, சி 3 சாரி.
ஓகே. சி வந்து 3, ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா 8. அப்போ ஆட் பண்ணா வரும் 1 8 வந்து பார்த்தீங்கன்னா 9 1 12. 12 பார்த்தீங்கன்னா 24க்கு சமம் இல்லையா? அப்போ இதுதான் ஆன்சர். ஓகே, நம்ம இதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏ 1, சி 3, ஹெச் வந்து 8, 8 24 இது வருது. ஸோ அப்போ இதுவும் ஆன்சர் கிடையாது, இதுதான் ஆன்சர். ஓகேவா? நம்ம அவ்வளோ போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்பு தான். ஆனால் நம்ம நிறைய ட்ரிக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரிக்ஸை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இது ஒரு டஃப்பான கணக்கு தான். ஓகேவா? என்னன்னா நம்ம வந்து போடக்கூடிய மெத்தடில் தப்பு பண்ணலாம் அப்படின்னாலும் அந்த ஸ்டெப்ஸ் நம்ம பார்க்கும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா எதனா ஒரு ஸ்டெப்பை மிஸ் பண்ணிட்டா கூட நமக்கு வந்து ஆன்சர் கரெக்டாக வராது. அதை மட்டும் நம்ம கொஞ்சம் இதில் கரெக்டாக பார்த்து போட்டால் போதும். சரிங்களா? ஓகே, அடுத்த கணக்கு பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, அதே மாடலில் இன்னொரு கணக்கு. ஏ 1, பி 2, சி 3, இசட் 26 மதிப்புகள் கொண்டால் மீப்போவா, அதாவது மீப்போவா எது கேட்குறேன்னா ஐ மற்றும் எக்ஸ் இதனுடைய மீப்போவாவும் ஈஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஈஸ்ட்டு சி கமா பி உடைய மீப்போமா, அதாவது ஐ மற்றும் எக்ஸ் உடைய HCF நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி அது ரேஷியோ எது கொடுத்துருக்காங்க? சி மற்றும் பி உடைய எல்சிஎம். இதில் வேல்யூ கொடுக்கலாம். ஐனா இதில் தான் பார்க்கணும். அப்போ ஐக்கு என்ன நம்பர் வருது பாருங்க, ஐஜேக்கு ஐ வந்து 9. அப்போ 9, எக்ஸ் எவ்வளோ இருக்கு? 24. அப்போ 9க்கும் 24க்கும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா HCF கண்டுபிடிக்கணும். HCFனா ரெண்டும் ஒரு பொதுவான வாய்ப்புகளில் கண்டிப்பாக பண்ணணும். 3 போட்டோம் அப்படின்னா 3 9, 8 3 24. அப்போ இதனுடைய HCF என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3. அடுத்து பாருங்க, சிபி சி வந்து பார்த்தோன்னா 3, பி எத்தனை பாருங்க, பி வந்து 16. இப்போ ரெண்டுமே வந்து ஒன்றாப்படுத்தவரை வேறு எதுவுமே வராது. இது எல்சிஎம் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் பெருக்கணும். ஓகேவா? அப்போ 3ஐயும் 16 பெருக்கினா 3 18 48 வரும். ஓகேவா? ரெண்டுத்தோட ஈஸ்ட் கேட்குறாங்க. அப்போ HCF ஈஸ்ட்டு எல்சிஎம் அப்போ என்ன வரும்? 3:48. ஓகேவா? இது ரெண்டும் ஒரு பொதுவான வாய்ப்பில் வச்சோம் வகுத்துக்கலாம். ரெண்டுமே 3 வரும். அப்போ அடிச்சுன்னா 1 3 3, இங்கே 1 3 6 18. அப்போ 1:16. அப்போ என்னுடைய ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1:16. பாருங்க, ஆப்ஷன் 7 என்ன கொடுத்துருக்காங்க? 16:1. ஓகேவா? இங்கே 1:16 தான் மாற்றி கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணக்கூடாது? சூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க எல்சிஎம் ஈஸ்ட்டு HCFன்னு கேட்டால் தான் இது வரும். 16:11. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? HCF ஈஸ்ட்டு எல்சிஎம். அப்போ HCF தான் நம்ம என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு போடணும். அப்போ அப்படி பார்த்தோம் அப்படின்னா என்ன வரும்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி தான். 1:16 தான் ஆன்சர். ஓகேங்களா? கொஞ்சம் வந்து நம்ம ஏமாந்தாலும் கணக்கு தப்பு பண்ணிடும். ஓகேவா? இவ்வளோ தூரம் போட்ட கணக்கு வேஸ்ட்டாக போயிடும். எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன் போய் நம்ம தூக்கி போய் போட்டோம் அப்படின்னா பாருங்கள், அதுவும் நம்ம தப்பு பண்ணு தெரிஞ்சு ஏலேயே ஆப்ஷன் வச்சுருக்காங்க. சரிங்களா? அப்போ அதை நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். சரியா? அடுத்த கேள்வி பாருங்க. ஏ மற்றும் பியின் மீப்போ மடங்கு ஏ எனவும் பி மற்றும் சியின் மீப்போ மடங்கு பி எனவும் இருந்தால் சி மற்றும் ஏயின் மீப்போமா என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? அதாவது ஏ பி இதனுடைய எல்சிஎம் என்ன அப்படின்னா ஏ மற்றும் பியுடைய எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா ஏவா இருக்கான். அதே மாதிரி பி மற்றும் சியுடைய எல்சிஎம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா பி மற்றும் சியில் பி இருக்குன்றாங்க. அப்படின்னும் போது சி மற்றும் ஏ இது ரெண்டுத்தையும் அப்புறம் பண்ணும்போது இதனுடைய எல்சிஎம் என்ன இருக்குன்றது தான் இவங்க கேட்கக்கூடிய கேள்வி. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு மாடல் பார்க்கும்போது நான் ஒரு ஐடியாலஜி சொல்லியிருப்பேன். ஓகேவா? என்ன அப்படின்னா அதாவது எல்சிஎம்க்கு என்ன ஒரு ஆப்ஷன் இருக்குது, HCFனா எப்படி வரும் அப்படின்ற ஒரு மெத்தடை வந்து சொல்லியிருப்பேன். அது ஓகேவா? அது எப்படின்னா கொடுக்கப்பட்ட எண்களே மிகப்பெரிய எண் அல்லது அதை விட பெரிய எண் தான் அதனுடைய எல்சிஎம்மாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன். அதேமாதிரி கொடுக்கப்பட்ட எண்களே சிறிய எண் அல்லது அதை விட சிறிய எண் தான் அதனுடைய HCFஆக இருக்கும் அப்படின்றதையும் நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ அப்போது இங்கே 2 எண் இருக்குது, ஏ பி. இது நம்ம லெட்டராக கொடுத்துருக்காங்க. நாம் ஒரு நம்பராக கன்வெர்ட் பண்ணால் கூட ஓகே தான். இப்போ 2 நம்பர் இருக்குன்னு வச்சுக்கலாமே. இப்போ இங்கே எல்சிஎம் வந்து இந்த 2 நம்பரில் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த நம்பர் என்னவா இருக்கும்? ரைட், அந்த நம்பர் அந்த 2 நம்பர்லே பெரிய நம்பர். புரிஞ்சுதுங்களா? அப்போ ஏவும் பியும் கம்பேர் பண்ணும்போது பெரிய நம்பர் எது? ஏ தான். ஏ சரி, இப்போ நான் இப்படி போடுறேன், ஏ பின்னு போடுறேன் அப்படின்னா இதில் என்ன தான் பெருசு? ஏ தான் பெருசு. அடுத்து பாருங்க கீழே பி கமா சியின் எல்சிஎம். இப்போ பியும் சியும் கம்பேர் பண்ண எது பெருசா? பி தான் பெருசுன்றாங்க. அப்போ பியை விட சின்னதான் எது? சி. அப்போ இந்த கொடுக்கப்பட்ட நம்பர்லேயே வந்து பார்த்தோன்னா ஏ பெருசு, அதை விட கொஞ்சம் வந்து பார்த்தோன்னா பி சின்னது, அதோட ரொம்ப சின்னது என்னது? சி.
ஓகேவா? அப்போ இப்போ என்ன பாருங்க, சி மற்றும் ஏன்னு கேட்குறாங்க. அப்போ சி ஏன்னு கேட்கும்போது இதில் எது பெரிய நம்பர்? சூப்பர், ஏ தான் பெரிய நம்பர். அவ்வளோதான், கண்ண மூடி போயிட்டே இருக்கலாம். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இதை நீங்கள் ஒரு வேல்யூ கொடுத்து போட்டாலுமே இதான் வரும் நமக்கு. புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஸோ இதை நம்ம நல்லா தெரிஞ்சிடா போது இந்த கணக்கு ரொம்ப ஈஸியாக போட்டு போயிடலாம். ஓகேவா? அதுதான் அந்த ஐடியாலஜியை ஃபஸ்ட்டே ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணணும் சொன்னோம் பார்த்தீங்களா? அந்த ஐடியா தான் இங்கே நமக்கு வந்து மார்க் எடுத்து கொடுத்துருக்கு. சரிங்களா? அப்போ ஏபி கம்பேர் பண்ணும்போது 2 எண்களே பெரிய எண் தான் எல்சிஎம்மாக இருக்கும்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஏபியில் பெரிய எண் ஏ, பிசியில் பெரிய எண் பி. அப்போது ஏபிசியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏவும் சியும் கொடுத்துருக்காங்க. ஏவும் சிக்கு அப்புறமா எது பெருசு? ஏ தான் பெருசு. முடிஞ்சு போச்சு. அடுத்த கணக்கு பாருங்க. ஏ மற்றும் பி என்னும் இரு எண்கள் m/n எனும் விகிதத்தில் அமைந்துள்ளன எனில் ஏ மற்றும் பியின் மீப்போமா எண் கேட்குறாங்க. ஓகேவா? ஏ என்ற எண்ணை வந்து நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எம், பி என்ற எண்ணை வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி என்னன்னா ஏ/பி ஈக்குவல் டு m/n. ஓகேவா? இப்போ நம்ம விகிதம் அப்படின்னும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 பொதுவான எண்ணால் வகுத்து, இப்போ எக்ஸாம்பிள் 2:4 இருக்குச்சுலாமே, இதனுடைய ரேஷியோ என்ன வரும்? ரெண்டுதும் ஒரு பொதுவான எண்ணால் வகுத்தோம் அப்படின்னா 1:2. 2 4. அப்போது 2,4 இந்த ரெண்டுடைய ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 1:2. அதே மாதிரி தான் இந்த 2ன்றது தான் ஏன்னு வச்சுக்கலாமே, பின்றது வந்து பார்த்தா 4ன்னு வச்சுக்கலாமே. இந்த 1:2 வந்து இதான் வந்து m/n இவங்க பிரகாரம். ஓகேவா? இப்போது இந்த 1:2 நான் 2:4 மாற்றினா என்ன பண்ணோம்? ரெண்டுத்தோட எந்த நம்பரை நான் பொதுவான நம்பரால் வகுத்தனோ அந்த நம்பரால் என்ன பண்ணோம்? பெருக்கணுமா? கரெக்டுங்களா? அந்த நம்பர் என்ன நமக்கு தெரியாது. இந்த இடத்துல நமக்கு தெரியும். ஏன்? ரெண்டுத்தையுமே நம்ம 2ஆம் வாய்ப்பாடு தான் வகுத்துருக்கோம். அப்போ அதே 2ஆம் வாய்ப்பாடில் பெருக்குனா இந்த 1:2ன்றது 2:4 மாறுமா? எப்படி மாறும்? O2 2 4 வருதுங்களா? ஸோ அப்போ ரெண்டுத்துலேயும் ஒரு பொதுவான எண்ணால் நான் பெருக்கிருக்கேன்னா அப்போது ஒரு பொதுவான எண்ணால் வகுத்து கிடைப்பது ரேஷியோ. அந்த ரேஷியோட ஒரு பொதுவான எண்ணை பெருக்குனா நமக்கு என்ன கிடைச்சிடும்? அந்த எண் கிடைச்சிடும். இது புரியுதுங்களா? ஸோ அப்போ அந்த பொதுவான எண் என்ன நமக்கு தெரியாது. அதனால் நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். அந்த ரெண்டுத்துலேயும் பொதுவான எண் தான் இப்போ வகுத்துருக்காங்க. அது என்னன்னு தெரியாது. அப்போது எம் என்னன்றது அது ரேஷியோ, எம்எக்ஸ் என்எக்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா அந்த எண். ஏன்னா அந்த எண் என்ன நமக்கு தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? எக்ஸ் நாமளே ஒரு வேல்யூ கொடுத்துக்கிறோம். சரிங்களா? இது புரிஞ்சுதுங்களா ஃபஸ்ட்டு? ஏன்னா அந்த ரேஷியோவில் மெத்தட் நீங்கள் தெரிஞ்சாதான் இப்போ நான் சொல்லக்கூடிய கணக்கே உங்களுக்கு புரியும். ஓகே? அப்போ சாதாரணமாக m/n ரேஷியோ, இதுவே mx nxனா அந்த நம்பர். அந்த நம்பர் என்னன்னு தெரியாது. பொதுவான எண்ணத்தை வகுத்துருக்காங்க. அந்த வகுக்கப்பட்ட எண்ணால் பெருக்குனா அந்த எண் நமக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ அப்போ என்னன்னா நமக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன அப்படின்னா 2 எண்களுடைய பெருக்கல் பண்ணாது அந்த 2 எண்களின் LCM மற்றும் HCFின் பெருக்கல் பண்ணுக்கு சமமாக இருக்கும். இதை வச்சு நம்ம ஒரு கணக்கு ஒரு மாடலே போட்டிருக்கோம். x/y = LCM × HCF. இதில் ஒரு எண் எக்ஸ்ன்றதுனது mx, ஒய்ன்றதுனது nx = LCM. நமக்கு என்ன அதை தான் நம்மளுக்கு கேட்குறாங்க. HCFன்றது நமக்கு தெரியாது. ஆனால் இன்டைரக்டாக நம்ம இதில் வந்து ஒரு வேல்யூ கொடுத்துக்கலாம். எப்படி கொடுக்கலாம் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த 2 4 இருக்கா? இந்த 2 4க்கு நான் இப்போ HCF எடுக்கிறேன். என்ன வருதுன்னு பார்ப்போமா? 2 போட்டோம்னா 1 2 2 4 1 வந்துட்டு பிறகு அதுக்கு HCF கிடையாது. இதனுடைய HCF என்னது? 2. கரெக்டுங்களா? இந்த 2 என்ன பார்த்தீங்களா? இதோ இங்கே பொதுவாக நம்பரால் பெருக்கின்னு பார்த்தீங்களா? ஸோ அப்போ என்னென்னா ரெண்டுத்தையும் பொதுவாக எந்த நம்பரால் வகுத்தோமோ வகுத்துக்கு பார்த்தீங்களா? இந்த வகுத்தல் தான் இதனுடைய HCFஆக இருந்திருக்கு. அப்போ பொதுவான எண்ணை வகுத்த எண் தான் அந்த எண்களுடைய HCFஆக இருக்க முடியும். அப்போ அப்படின்னும் போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிருக்கோம்? பொதுவாக ரெண்டுத்துலையும் எக்ஸ்ன்ற எண்ணால் பெருக்கியிருக்கும். அப்போ அந்த எக்ஸ்ன்ற எண் தானே இதனுடைய இங்கே எதோனா இருக்கலாம். அந்த எண் நமக்கு தெரியாது. ஆனால் அந்த பொதுவான எண் தான் இதனுடைய HCFஆக இருக்கும். அப்போ இந்த இடத்துல இந்த HCF பதிலாக என்ன பண்ணலாம்? எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். ஏன் எக்ஸ்ன்னு போடுறதுக்கு நான் சொல்லிட்டேன். இப்போ நமக்கு LCM தான். அப்போ இந்த எக்ஸ் இந்த பக்கம் கொண்டு வரலாமா? அப்படி கொண்டு வந்தால் என்ன வரும்? mx × nx / x. ஓகேவா? இப்போ நமக்கு LCMக்கு 2 விதமான ஆன்சர் கிடைக்கும். ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு LCM பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து இந்த எக்ஸுக்கு இந்த எக்ஸை அடிக்கணும்னு வச்சுக்கலாமே. இந்த எக்ஸுக்கு இந்த எக்ஸை அடிக்கிறேன் அப்படின்னா எனக்கு LCM என்ன? mx × n அப்படின்னு கிடைக்கும். இதுவே செகண்டில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இன்னொரு மெத்தடில் இந்த எக்ஸை அடிக்காமல், ஓகே, இந்த எக்ஸுக்கு இது அடிக்கணும்னு வச்சுக்கலாமே. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? m × nx அப்படின்னு கிடைக்குமா? புரியுதுங்களா? இப்போ mxன்றது இங்கே என்ன வேல்யூ கொடுத்துருக்கேன் நான்? a.
அப்போ இந்த எம்எக்ஸ் நான் ஏன்னு எழுதலாமா? அப்போ ஏஎன் அப்படின்னு எனக்கு கிடைக்குமா? இதுவே எம் போட்டுட்டு என்எக்ஸுக்கு நான் என்ன கொடுத்துருக்கேன்? பின்னு கொடுத்துருக்கேன்னா அப்போ எம்பி அப்படின்னு கொடுக்குமா? சரிங்களா? அப்போ 2 விதமான ஆப்ஷன் வந்திருக்கு. ஓகேவா? இதில் எது ஆன்சர் இருக்கு பாருங்க, எம்பி அப்படின்றது தான் இருக்கு. அப்போ இதுதான் ஆன்சர். சப்போஸ் எக்ஸாமில் எம்பின்னு கொடுக்காம ஏஎன் கொடுத்தா அதான் நம்ம போடுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இல்லை பொதுவாக எம்எக்ஸ்என்னு கொடுக்கலாம், ஆனால் அப்படி கொடுத்து வாய்ப்புகள் கம்மி. இந்த மாதிரி கொடுக்க தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. கிட்டத்தட்ட 190 பேர் இந்த கணக்கு வந்து பார்த்தா தப்பு பண்ணாங்க எக்ஸாமில். இது ஒரு குரூப் 4ல் கேட்ட கொஸ்டின். ரீசெண்டாக 2024 22 கேட்ட கொஸ்டின். ஓகே, கொஞ்சம் கவனமாக பார்த்து பாருங்க. சிம்பிள் தான். நான் இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள், இவ்வளோ பெரிய கணக்கெலாம் கிடையாது. இதெல்லாம் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியத்துக்காக சொன்னேன். கணக்கே மொத்தமே 2 ஸ்டெப்பு தான். இது ஒரு ஸ்டெப்பு, இது ஒரு ஸ்டெப்பு, இது ஒரு ஸ்டெப்பு. அப்போ 1 2 3 ஸ்டெப்பு தான். தெளிவாக பார்த்தீங்கன்னா இந்த கணக்கு ரொம்ப ஈஸியாக போட்டுக்கலாம். சரிங்களா? ஓகே, அடுத்த கணக்கு பாருங்க. A = 124 மற்றும் 88 மீப்போவா, B = 88 மற்றும் 52 மீப்போவா எனில் கீழ்கண்டவற்றில் எது உண்மையாகும் கேட்குறாங்க. இப்போ ஏக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்கப்பா. அப்போ அந்த ஏவோட வேல்யூ என்ன அப்படின்னா 124ஐயும் 88ஐயும் நமக்கு HCF, இந்த 2 எண்களுக்கு HCF கண்டுபிடிச்சா என்ன வருதோ அதான் ஏவோட மதிப்பான். புரியுதுங்களா? பியோட மதிப்பு என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா 88ஐயும் 52ஐயும் இந்த 2 HCF 124 மற்றும் 88 இந்த 2 எண்ணையும் நம்ம HCF எடுத்தா வரக்கூடிய ஆன்சர் ஏ. அது மாதிரி 88 மற்றும் 52 இந்த 2 எண்ணையும் HCF எடுத்தா வரக்கூடிய ஆன்சர் பி. அது ரெண்டும் நம்ம ஈக்குவல் பண்ணும்போது எப்படி வருது அப்படின்றது கேட்குறாங்க. சரி, அதுக்கு கீழ்கண்ட ஆப்ஷன் 4 எது சமமாக இருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம். கரெக்டுங்களா? பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் HCF பார்க்கலாமா? HCFனா என்ன? 2 பொதுவான வாய்ப்பாடில் வகுப்படணும். அப்போ 124 88 எந்த வாய்ப்பாடில் வகுப்படும்? ஃபர்ஸ்ட் நம்ம 4ஆம் வாய்ப்பாடில் போடுவோம். என்ன வரும் அப்படின்னா 3 நாள் 12, 1 நாள் 4, இங்கே 2 நாள் 8, 2 நாள் 8, 31 ஒரு பகாயன். பகாயன் வந்துட்டால் கண்டிப்பாக வந்து அதுக்கப்புறம் எந்த வாய்ப்பாடில் வராது. அப்போ ஏவுடைய வேல்யூ 4. அடுத்து பாருங்க 88 52 இதுவும் 4ஆவது போட்டோம் அப்படின்னா 2 நாள் 8, 2 நாள் 8, 1 நாள் 4, 3 நாள் 12, 22 13. இதுவும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பே கிடையாது. ஓகேவா? ஏன்னா 13 பகாயன். அப்போது பியோடைய வேல்யூ என்னது? 4. ஏவும் 4 பியும் 4 அப்படின்னா ஏவும் பியும் எப்படி இருக்கு? சமமாக இருக்கு. ஏவும் பியும் எப்படி இருக்கு? சமமாக இருக்கு. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அவ்வளோதான்பா. ஓகேவா? ரெண்டுத்துக்கும் நம்ம HCF கண்டுபிடிச்சி கம்பேர் பண்ணால் போதும். கம்பேர் பண்ணி ஏ அதிகமாக இருந்தால், சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏ அதிகமாக இருந்தால் இந்த ஆன்சர் வந்துருக்கும், பி அதிகமாக இருந்தால் இந்த ஆன்சர் வந்துருக்கும். புரியுதுங்களா? ஆனால் இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க? ரெண்டுமே சமம் சொல்லிட்டாங்க. அப்போ A = B தான் சரியானது. ஓகேவா? அடுத்த கணக்குப்பா. அடுத்து பாருங்கள், இந்த கணக்கு ரொம்ப முக்கியமானது. அதாவது ஏக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. அந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா காரணி மூலமாக கொடுத்துருக்காங்க. அதாவது 2/2 × 3/3ன்னு சொல்லிட்டு. பியோட வேல்யூம் சியோட வேல்யூம் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஏபிசி அப்படின்ற இந்த 3த்துக்கும் ஒரு நம்பரை வந்து வேல்யூவாக கொடுத்துருக்காங்க. அப்படின்னும்போது இந்த A³ B³ இதனுடைய மீப்போவை B³ C³ சரி B² C³ இதனுடைய மீப்போவையும் அதேமாதிரி C² A³ இதனுடைய மீப்போவும் கூட்ட சொல்கிறாங்க. இது 3த்துடைய மீப்போவை கூட்டினா என்ன கிடைக்கும் அப்படின்றது தான் கேள்வி. ஓகேங்களா? ஸோ அப்படின்னா A² நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஏவோடைய வேல்யூ இங்கே என்னப்பா இருக்கு? 2² × 3³ இதுவே பியோட வேல்யூ என்ன இருக்குது நமக்கு? 3² 5³ இதுவே சியோட வேல்யூ என்னது? 5² × 2³ இப்படி இருக்குது. இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணால் A² B³ இதனுடைய A² B³ இதனுடைய நம்ம என்ன பண்ணோம்? HCFனா என்ன அர்த்தம் நான் சொல்லியிருக்கேன்? ரெண்டுத்துலேயும் பொதுவாக வரக்கூடிய தான் எடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா? அதில் அடிமானம் சமமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னோமா? இப்போ நம்ம ஏவும் பியும் கம்பேர் பண்ணலாம். இப்போ நான் ஏவும் பியும் கம்பேர் பண்ணுறோமா? இப்போ ஏவும் பியும் கம்பேர் பண்ண ரெண்டுத்துலேயும் பொதுவாக எந்த நம்பர் இருக்குது பாருங்கள்? இங்கேயும் 3 இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 3/3 இருக்குது, இங்கே 3² இருக்குது. ரெண்டுத்துலேயும் அடிமானத்தில் 3 தான் பொதுவாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக இதில் குறைந்த அடுக்கு கொண்ட தான் வரணும். கண்டிப்பாக அது உங்களுக்கு தெரியல. ஏன்னா மீப்போவானது அடுக்கில் எது குறைவாக இருக்கோ அதான் நம்ம போடணும். அடுக்கில் எது குறைவாக இருக்கோ அதான் நம்ம போடணும். அப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3², இங்கே 3³ ஓகேவா? அப்போ என்ன பண்ணோம்னா 3² தான் இங்கே சின்ன நம்பர். ஓகே, அப்போ 3². சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா B³ இந்த ஏ வந்து ஸ்கொயர் பண்ணோம்பா. சாரி,
அப்படி போடலாமா இப்படி போடலாமா? ஏ கியூப் பி கியூப் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி போட்டால் பெருசாக போகிற மாதிரி இருக்கும். ஸ்கொயர் பண்ணால் இன்னும் பெருசாக தான் போகும். பி கியூப் போட்டிங்க அப்படின்னா ஓகே இப்படியே போடுவோம். கொஞ்சம் பெருசாக போகும்பா, நான் பொறுமையாக சொல்கிறேன் அந்த கணக்கு. ஏன்னா ஆரம்பத்துலேயே சொல்லிட்டா தான் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்கும். நம்ம ஒன் பை ஒன்னாக போடலாம்பா, சரியா? ஃபஸ்ட்டு அழிச்சு போடுறாமல் இருக்கும், பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஏ கியூபும் பி கியூபும் பார்க்கலாம். ஏ கியூப்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இது. அப்போ இந்த வேலையை நான் ஸ்கொயர் பண்ணோமா, அப்போ ஸ்கொயர் பண்ணால் டபுள் ஆகும், அடுக்கு எல்லாமே டபுள் ஆகுமா? அப்போ 2 ஸ்கொயர் எத்தனை வரும்? 2 பவர் 4 ஆகும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பி ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 3 பவர் 3 2 6 ஆகும், டபுள் ஆகும். கரெக்டுங்களா? அடுத்து பாருங்கள், இது அப்படியே இருக்கட்டும். பி கியூப், பி என்ன வேலை என்ன இருக்குது? இங்கே இருக்குது 3. 3 வந்து பார்த்தா 3 6 வருமா? 3 பவர் 6 இன்ட்டு 5 3 பவர் 3 2 6, சரி 3 9 வந்துடும். இங்கே 3 6, இதை வந்து 3 பெருக்கணும். இது சரி ஆமாம் 3 பெருக்கணுமா? இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 பெருக்கணும். 3 9, ஏன்னா நம்ம கியூப் பண்ணுறோம். ஸ்கொயர் பண்ணால் 2 கியூப் பண்ணால் இங்கே வந்து பார்த்தா 2 பெருக்கணும். சரிங்களா? ஓகே, இந்த கணக்கு ஏன் பொறுமையாக சொல்கிறேன்னா அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரியா? ஓகேப்பா. இப்போ பாருங்கள், இது ரெண்டுத்துலையும் ஹெச்சிஎஃப் நம்ம கண்டுபிடிக்கணுமா? இப்போ இது ரெண்டுத்துடைய ஹெச்சிஎஃப் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயும் அடிமான சமமாக இருக்காமல் இங்கே பாருங்க 3 பவர் 6, இங்கே 3 பவர் 6 இருக்குது. ரெண்டுத்துலையும் பொதுவாக இதாக இருக்குது. அப்போது 3 பவர் 6 தான் இதுக்கு ஹெச்சிஎஃப். ஓகேவா? அடுத்து பாருங்கள், ரெண்டாவது கணக்கு. வேறு கலர் போடுறத, ஒரே கலர் போட்டால் ஒரு மாதிரி இருக்கும், வேறு கலர் மாற்றிக்கலாம். இப்போ அடுத்து நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா பி ஸ்கொயர் சி கியூப், இது வச்சு நம்ம போடலாம். பி ஸ்கொயர் அப்படின்னா இங்கே பிஏ ஸ்கொயர் பண்ணுங்க. பிஏ ஸ்கொயர் நம்மளால் கிடைக்கும் 3 வந்து டபுள் ஆக்குனா 3 2 4 இன்ட்டு 5 நம்ம வந்து 10 கியூப் பண்ணால் 3 2 6. அடுக்க மட்டும் நம்ம என்ன பண்ணால் டபுள் ஆக்கணும்பா, பெருக்கணும். சி கியூப் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே என்ன பண்ணால் ட்ரிபிள் ஆக்கணும். சி கியூப் இது இருக்குங்களா, அப்போ 5 பவர் 2 எடுத்து 3 6 இன்ட்டு 2 இன்ட்டு 3 பவர்ன்றதுனா இது 3 3 பெருக்கணும் அப்படின்னா 3 9. சரிங்களா? இப்போ ரெண்டுத்தையும் பொதுவாக எந்த நம்பர் இருக்குது? ஏன்னா ஹெச்சிஎஃப்னா அடிமான சமமாக 5 தான். இதில் சின்ன நம்பர் 2 பொதுவாக இருக்குது. அப்போ இதனுடைய ஹெச்சிஎஃப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 பவர் 6. ஓகேவா? அடுத்தது வேறு கலர் கொடுக்கலாமா? இந்த கலர் கொடுத்துப்போம், காஃபி கலர். அடுத்து வந்து பார்த்தோன்னா சி ஸ்கொயர் ஏ கியூ இப்படி இருக்குது. இதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சி ஸ்கொயர் எடுங்க. சி இதுங்களா, இதை ஸ்கொயர் பண்ண வரும். 5 ஸ்கொயர் பண்ணால் அந்த ஸ்கொயர் 2 போனால் 2 4 வந்துடும். இன்ட்டு 2 வந்து பார்த்தீங்கன்னா 2 பவர் 3 3 2 போனால் 3 2 6 வந்துடும். ஓகேவா? அடுத்து ஏ கியூப், ஏ எங்கே இருக்கலாம் மேலே, இதை நம்ம என்ன பண்ணலாம் 2 இன்ட்டு மேலே 2 இருக்குது, அது 3 போனால் 3 6 வந்துடும். இன்ட்டு 3 இருக்குது, 3க்கு மேலே 3 இருக்குது, 3 நம்ம என்ன பண்ணோம் 3 பெருக்கணும். அப்போ 3 9. ரெண்டுத்துலேயும் பொதுவாக என்ன இருக்குது பாருங்கள், 2 தான் இருக்குது. சரிங்களா? அப்போ இதனுடைய ஹெச்சிஎஃப் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 பவர் 6. அவனா சொல்கிறாங்க 3த்தையும் கூட்டணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ 3த்தையும் கூட்டினா அப்படின்னா 3 பவர் 6 ப்ளஸ் 5 பவர் 6 ப்ளஸ் 2 பவர் 6. இது ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள், 3 பவர் 6 இங்கே 3 பவர் 9 இதில் அடிப்பட்டது. அப்போ நம்ம 4 ஆப்ஷன் போக வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே, இதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இங்கே 3 பவர் 9 வந்துருக்கு, அப்போ இந்த ஆப்ஷன் வராது. இங்கே வந்து பார்த்தா 2 பவர் 6 வரணும், 3 வந்துருக்கு, இது வராது. இங்கே வந்து பார்த்தா 2 பவர் 9 வந்துருக்கு, வராது. அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம். சரிங்களா? ஏன்னா இதை நான் முழுசாக போட்டு காட்டுறது காரணம் இது மாதிரி வேறு என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் வந்து தயக்கப்படக்கூடாது. ஓகேங்களா? ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏ ஸ்கொயர் பி கியூப் ஒன்றுத்தை கண்டுபிடிச்சாலே நம்ம இதை வச்சு ஆன்சர் போடுற அளவுக்கு நமக்கு இங்கே ஆப்ஷன் இருக்குது. சரிங்களா? கொஞ்சம் கவனமாக பார்த்து போடுங்க, ரொம்ப முக்கியமான கணக்கு, அதான் நான் பொறுமையாக நடத்தினேன். சரிங்களா? ஓகே, அடுத்து என்ன பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, 450 மற்றும் 216 ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்தியை 23x மைனஸ் 51 என்ற வடிவில் எழுதினால் எக்ஸின் மதிப்பு என்ன? அதாவது 450, 216 இந்த 2 எண்களுடைய ஹெச்சிஎஃப் எவ்வளோ வருதான்? அது எவ்வளோன்னு சொல்லல, அது எப்படி இருக்கான்னா 23x மைனஸ் 51 சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த 450க்கும் 216க்கும் நம்ம என்ன பண்ணோம் ஹெச்சிஎஃப்பை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? 2 இந்த மாதிரி வரும், 9 வருமா? ஒரு 9 9 18 9 வரும். 9 45 0.
இங்கே என்ன வரான் ஈரொம்பு 18 மீதி 3 4 36. திரும்ப இது ரெண்டாவதுல போடலாமா? போட்டோம் அப்படின்னா 25 2 50 12 2 24 25 12. இதுக்கப்புறம் எந்த பொதுவான வாய்ப்பும் வராது. அப்போ இது மட்டும் போட்டோம் அப்படின்னா 9 × 2 9 2 18. அப்போ என்னுடைய HCF என்னது 18. இந்த 18ன்றத இவங்க என்ன பண்ணியிருக்காங்க 23x மைனஸ் 51 எழுதியிருக்காங்க. அப்போது 23x மைனஸ் 51ன்றது 18 அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ இங்கே இருக்கிற மைனஸ் 51 ஈக்குவல் இருந்துச்சுன்னா ப்ளஸ் 51 மாறுமா? அப்போ 23x ஈக்குவல் டு 18 கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 51 கூட்டம் என்ன கிடைக்கும் 9 6 69 கிடைக்கும். கரெக்டுங்களா? அப்போ 69. சரியா? இப்போது இந்த எக்ஸ் 23 × எக்ஸ் இருக்கா, இந்த 23 இன்ட்டு இருக்குது ஈக்குவல் போச்சுன்னா வகுத்தல் ஆகுமா? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 69 டிவைடட் பை 23. ஓர் 23 மூ 23 69பா. 3 2 6 3 9 60 + 9 69. அப்போ எக்ஸுடைய வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 3. அவ்வளோதான்பா. அப்போ என்ன பண்ண இந்த மாதிரி கணக்கு கொடுத்தாங்கன்னா இதுமாதிரி எல்சிஎம் வச்சு கேட்டாலும் சரி அந்த எண்களுக்கு எல்சிஎம் கேட்டால் எல்சிஎம் போட போகிறோம். HCF கிட்ட HCF கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சு என்ன பண்ணோம் அவங்க என்ன வேல்யூ கொடுத்தா அதோட ஈக்குவல் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். சரிங்களா? ஓகே, அடுத்த கணக்கு பார்க்கலாமா? அடுத்து லாஸ்ட் கணக்கு ரொம்ப முக்கியமானது. x² - 27 x - 3 ஹோல் ஸ்கொயர் x² - 9 மீப்போமா மற்றும் மீப்போவா காண்க. ஓகே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்குப்பா. இதை நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில அல்ஜிப்ரா ஃபார்முலாஸை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதை நம்ம ஷார்ட்கட் மெத்தட்லையும் இந்த கணக்கை போடலாம். ஆனால் எல்லா கணக்குமே அந்த ஷார்ட்கட் உதவுமான்னு கேட்டிங்க அப்படின்னா அது ஒரு டவுட், ஒரு கேள்விக்குறி தான். சரியா? அப்போ நம்ம மெத்தடை தெரிஞ்சிடும் அப்படின்னா ஈஸியாக போடலாம். சரியா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 9 ஃபார்முலாஸ் இருக்குது. அந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டாலும் ஓகே, இல்லை நீங்கள் இதை நோட்டில் எழுதி மெமரி பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சரியா? ஃபஸ்ட்டு இதை ஃபார்முலா மெமரி பண்ணிங்க. இந்த கணக்கை நான் போட்டோம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? நான் கீழே ஹோம்ஒர்க் சம்ம ஒன்று கொடுத்துருக்கேன். ஓகேவா? அது நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஆனால் இந்த ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிட்டு நீங்கள் வந்து அந்த ஹோம்ஒர்க் சம்ம ட்ரை பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அதனுடைய வந்து ஒரு ரெக்வஸ்டான கொஸ்டின் தான். ஓகேவா? பாருங்கள், a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன வரும்? a² - 2ab + b². இதே a + b ஹோல் ஸ்கொயர்னா a² 2ab b². ஓகேவா? இது a² - b² பார்த்தீங்கன்னா a + b a - b. அடுத்தது a - b ஹோல் கியூப் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா a³ - 3a² b + 3ab² - b³. ஓகேவா? அதுக்கப்புறம் a + b ஹோல் கியூப் அப்படின்னும் போது a³ + 3a² b + 3ab² + b³. இதுவே a³ - b³ அப்படின்னா a - b a² + ab + b². a³ + b³ அப்படின்னா a - b a² - ab + b². ஓகேவா? இதில் ரொம்ப முக்கியமான ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 3 ஃபார்முலா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ஃபார்முலா. ஓகேவா? இந்த இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா 8 ஃபார்முலாவில் இது வெரி இம்பார்ட்டண்ட். இது வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேவா? மீதி நீங்கள் படிச்சுக்கணும் தான். இதில் இந்த மேஜரான 8 ஃபார்முலாவில் இந்த 5ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது ஈக்குவேஷன் கூட சொல்லலாம் ஃபார்முலாஸ்ன்றதை விட. ஓகேவா? இந்த அல்ஜிப்ரா ஃபார்முலா தெரிஞ்சாதான் நாம் இப்போ போடக்கூடிய கணக்கை போட முடியும் ரொம்ப ஈஸியாக. ஓகேங்களா? ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபார்முலா தான் இங்கே வந்து நம்பராக கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஃபார்முலா வச்சு நம்ம போடணும். ஓகேவா? அந்த ஃபார்முலா எல்லாம் அதை போட முடியாது. ஓகேவா? என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இப்போ x³ - 27. இந்த x³ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா x³ 27 பார்த்தீங்கன்னா 3 கியூப். ஓகேவா? இது என்ன ஃபார்முலா அப்படின்னா நம்ம வந்து a³ + b³ பார்த்தோமா அதை கொடுத்துருங்க பாருங்க. a³ - b³ என்ன ஃபார்முலா பார்த்தோம்? a - b a² + ab + b² வருமா? அது எழுதலாமா? எப்படி எழுதலாம்? a - b a² + ab + b². அப்போ இதை எழுதலாம். இந்த மெத்தடில் எழுதணும் அப்படின்னா x - 3 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா x² + 3x + b² என்னது? bனா 3 3 ஸ்கொயர் பண்ணால் 9. இப்படி எழுதலாமா? ஓகே, இது ஒரு வேல்யூ ஆச்சா? அடுத்தது வேறு கலர் மாற்றிக்கிறேன். அடுத்து நம்ம இதே எடுப்போம். x - 3 ஹோல் ஸ்கொயர். இது என்ன ஃபார்முலா இருக்குது? a - b ஹோல் ஸ்கொயரில் இருக்குது. இது எப்படிலாம் a² - 2ab + b² இப்படி எழுதலாம். ஓகே, அது இருக்கு பாருங்க. a - b ஹோல் ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? a - b ஹோல் ஸ்கொயர் இது இருக்கு பாருங்க. a² - 2ab + b². a² - 2ab + b² போட்டுருக்குன்னா அவ்வளோதான்பா. இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட்டில் வச்சுக்கலாம், இல்லை இந்த ஃபார்மேட்டில் வச்சுக்கலாம். அப்படியே ஓகே, x - 3ன்றது அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்தது இது வேறு கலர் கொடுத்துப்போம்.
மூணாவது பாருங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9. இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 எப்படி எழுதலாம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் இந்த 9 3 ஸ்கொயர். ஓகேவா? இது என்ன ஃபார்மேட்டில் இருக்கு பார்க்கும்போது தெரியுது, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இது எப்படி எழுதலாம்னா ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி இப்படி எழுதலாமா? ஸோ அப்போ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அப்போ நம்ம எக்ஸ் கியூப் இது எப்படி எழுதலாம் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 3. கரெக்டுங்களா? ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பின்னா எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 3. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் 1 இது 2 இது 3. இப்போ இந்த 3த்தையும் கம்பேர் பண்ணுங்க. ஓகே, நான் வேறு பாக்ஸே கூட போகிறேன் இருங்க. ஏன்னா இந்த கணக்கு தெரிஞ்சால் தான் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ஒரு நம்பர், இது ஒரு நம்பர், இது ஒரு நம்பர். இப்போ இந்த 3 நம்பர்லேயும் பொதுவாக இருக்குது தான் நம்ம என்ன சொல்லுவோம், எல்சிஎம்னு சொல்லுவோமா? கரெக்டுங்களா? எல்சிஎம் அல்லது ஹெச்சிஎஃப்னு சொல்லுவோம். இப்போ நான் ஹெச்சிஎஃப் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறேன். இப்போ இந்த 3 எண்கள்லையும் பொதுவாக இருக்குது என்ன இருக்கு பாருங்க. சூப்பர். இங்கே எக்ஸ் மைனஸ் 3 இருக்குது, இங்கே எக்ஸ் மைனஸ் 3 இருக்குது, இங்கே எக்ஸ் மைனஸ் 3. அப்போ 3த்தையும் இருக்குத்தானே எடுத்து பண்ணோம், அதானே ஹெச்சிஎஃப். அப்போ 3த்துலேயும் பொதுவாக இருக்குது எக்ஸ் மைனஸ் 3 தான். அப்போ இதனுடைய ஹெச்சிஎஃப் என்ன வரும், எக்ஸ் மைனஸ் 3. இதுவே எல்சிஎம் நம்ம என்ன பண்ணோம், ஓகே 3த்துலேயும் பொதுவாக இருக்கிறதையும் எழுதணும், மீதி இருக்கிறதையும் எழுதணும், அதானப்பா சொல்லுவோம். அப்போ 3த்துலேயும் பொதுவாக இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் மைனஸ் 3. இங்கே எக்ஸ் மைனஸ் 3 இருக்குது. ஆனால் இந்த எக்ஸ் மைனஸ் 3ல எது பெருசு, நான் ஞாபகம் இருக்கலாம், எக்ஸ் மைனஸ் எது பெருசாக இருக்கோ அதான் போடணும். இங்கே எக்ஸ் மைனஸ் 3 இருக்குது, இங்கே எக்ஸ் மைனஸ் 3 இருக்குது. ஆனால் இந்த எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்போ அதானே பெருசு. அப்போ எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயரை ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? அடுத்தது பாருங்க, வேற என்ன மீதி இருக்கு பாருங்க. மீதி இதை அப்படியே எடுத்து எழுத, மீதி எதுவும் பொதுவாக கிடையாது. அப்போ எக்ஸ் மைனஸ் 3 எழுதாச்சு, அப்புறம் எக்ஸ் ப்ளஸ் 3 இங்கே இருக்குது, இது எழுதியாச்சு, இது எழுதியாச்சு, இது எழுதியாச்சு. கரெக்டுங்களா? அப்புறம் எக்ஸ் ப்ளஸ் எழுதியாச்சு, மீதி என்ன இருக்குது, இது மட்டும் தான் இருக்குது. என்ன இருக்குது பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 9. அவ்வளோதான்பா. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா வச்சு போடுறதுனா இந்த கணக்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், வேறு வழி இல்லை, இதை நம்ம போட்டு தான் ஆகணும்பா. சரியா? கொஞ்சம் வந்து கவனிச்சுக்கோங்க. இந்த எல்சிஎம்எஸ்எஃப்லேயே கொஞ்சம் டஃபஸ்ட்டு மாடல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் நம்ம சொல்லலாம். ஓகேவா? இது புரியுது, கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். தயவுசெய்து இந்த ஃபார்முலா வந்து பார்த்தா மனவா பண்ணுங்க. இதை வந்து 1 or 2 டைம் நீங்கள் ரிப்பீட் மோடில் பார்த்தா தான் நான் என்ன சொல்லியிருக்கின்றதே உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 1 or 2 டைம்ஸ் வந்து போட்டு பாருங்கள், அப்போ தான் புரியும். ஓகே, நான் ஒரே வாட்டி பார்த்துட்டு சார் கீழே புரியலன்னு கமெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இது முதல் வாட்டி பார்க்கும்போது அந்த டஃப்ன்றதை நம்ம கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவோம். 2 or 3 டைம்ஸ் அதுவும் இந்த ஃபார்முலா நல்லா மனமாக பண்ணிட்டு நீங்கள் ஒன்ஸ் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக புரிஞ்சிடும். சரியா? இந்த கணக்கு உங்களுக்கு புரியும்னா ஒரே நிபந்தனை என்னது, இந்த ஃபார்முலா நீங்கள் மக்கப் பண்ணணும். ஓகேவா? இதை ஷார்ட்கட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ கொடுத்தும் போடலாம். பட் ஆனால் அது 90% ஒர்க் அவுட் ஆகுதுப்பா. ஒரு 10% சம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகலை. ஓகேவா? நீங்கள் கேட்டிங்கன்னா நான் அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்ஸாக வந்து கொடுத்து அட்டாச் பண்ணி விட்றேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்கள், இதை நம்ம வந்து ஒரு ஷார்ட்ஸாகவும் போடலாம். எப்படின்னா அந்த ஷார்ட்கட் மெத்தட் எப்படி போடுறதுன்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? ஓகேப்பா. ஸோ இந்த அவ்வளோதான் நினைக்கிறேன். ஓகே, மாடல் நம்பர் 6ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 8 சம் கிட்ட நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேவா? இன்றைக்கி நான் ஹோம்ஒர்க் சம் என்னத்தை நோட் பண்ணிக்கோங்க. இதில் அதே மாதிரி வந்து ஃபஸ்ட் லைன் சம் தான் கொடுத்துருக்கோம்பா. இதில் எல்சிஎம் மட்டும் இல்லாமல் ஹெச்சிஎஃப்பும் சேர்த்து கண்டுபிடிச்சி பாருங்கள் முடிஞ்சா. இல்லை எல்சிஎம் மட்டும் கண்டுபிடிச்சி போட்டால் கூட போதுமானது தான். ஓகே, எக்ஸ் கியூப் மைனஸ் ஏ கியூப், இதுக்கு வந்து அந்த ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா, இது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. இதை வச்சு போட்டால் அந்த கணக்கு ஈஸியாக போட்டுடலாம். சரியா? அடுத்து பாருங்கள், 210 55 ஆகியவற்றை மீப்பெரு பொது வகுத்தி. ஓகே, இப்படி இருக்குது அப்படின்னா இது ரெண்டுத்துக்கு நம்ம என்ன பண்ணோம், ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சி போட்டால் போதும். அடுத்தது பாருங்கள், இதுவும் அதே மாதிரி தான், ஆகியவற்றை மீப்பெரு பொது வகுத்தி அப்படின்னும் போது இந்த 2 எண்கள் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம டிவைட் பண்ணாலே இதுக்கு ஆன்சர் வந்து ஈஸியாக போட்டுவிட முடியும். ஓகேவா? அடுத்து பாருங்கள், பி என்பது ஒரு பகா எண் எனில் பி மற்றும் p+1 ஆகிய எண்களுக்கு மீசிமா காண்க. இதை நம்ம வந்து பார்த்தோன்னா எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்கூடிய கணக்கு. எக்ஸ்ட்ரா மீன்ஸ் வந்து பார்த்தோன்னா இதுக்குண்டான எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம வந்து பார்த்தோன்னா மாடல் நம்பர் 4 or 5லேயே கொடுத்துட்டோம். அதை வச்சு இந்த கணக்கை ஈஸியாக போட்டுடலாம். நான் சொன்ன அந்த ஐடியா ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இந்த கணக்கு ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? சரி, ஓகே. என்னது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஸோ எல்சிஎம்எஸ்சி பொறுத்த வரைக்கும் மேஜராக இந்த 6 மாடல் மூலமாக நம்ம கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35க்கு மேற்பட்ட கணக்கில் வந்து பார்த்துருக்கோம். சரிங்களா? இந்த 35 மாடல் ரொம்ப எல்லா மாடலையும் ஒரு கணக்கு நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? எல்லா மாடலையும் ஒரு கணக்கு கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் ஹோம்ஒர்க் சம் வேறு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துலையும் ஒரு 3 கொடுத்துருக்கேன். அப்போ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 சம் கிட்ட இருக்குது.
ஸோ அப்போ இது ஒரு 35, இது 20, 55 சம் கிட்ட நம்ம எல்சிஎம் எஸ்எஃப்ல பார்த்துருக்கோம். இது ப்ளஸ் ப்ராக்டிஸ் சம்ஸ்லாம் இன்னும் கொடுக்க போகிறோம். அதை கரெக்டாக எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் முடியறதுக்குள்ள எல்சிஎம் எஸ்எஃப்லேருந்தே நீங்கள் ஒரு 100 கணக்கு ரெடியாக இருக்காம இருக்கும். சரிங்களா? ஓகேப்பா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.